யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசலாம் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான சோல்ஸ் ஃபார் சோல் என்ற விழிப்புணர்வு மாரத்தானை சென்னை தீவுத்திடல் அருகே அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குட்கா புகையிலை பொருட்களுக்கு எதிராக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 391 குழுக்களாக பிரிந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சுற்றித் திரிந்து அரசின் திட்டங்களை மக்களுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துச் சென்று கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு மாநாட்டில் சொன்னதைப் போல கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் 234க்கு 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கின்ற இலக்கை நிர்ணயித்து முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் உரையாற்றினார்கள். இன்றைக்கு போகிற போக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள் மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை பார்க்கிற போது 234க்கு 234 எப்படி பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வந்ததோ அதேபோல் சட்டமன்ற தேர்தலில் 100% என்கின்ற வகையில் 234க்கு 234 வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையை உங்களின் வாயிலாக யாரெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்க எல்லாம் இதை பேசலாம். வாரிசு இல்லாதவர்கள் தங்களுக்கான வாரிசுகள் யாருக்கு இல்லையோ அவர்கள் எல்லாம் இதை முன்னெடுத்து பேசுவதுதான் சிறப்பான ஒன்றாக.